உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற கைத்தட்டல். ஏன்னா இங்க இருக்கிற ஒரு தொகுதியில கூட, ஒரே ஒரு தொகுதியில கூட தாவேகா ஒத்த சீட்டு கூட ஜெயிக்கலனா அறிவாளிகள் வாழக்கூடிய இடம் இந்த தென்காசி. உங்களுக்கு நீங்களே பலத்த கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு புதுசா ஒரு சமீபத்து ஒரு ரீல்ஸ் வந்துச்சுல, ஐயோ பாத்தீங்களா அவர் கையால அவரே ரேஷன் கடையில கொட்டுறாரு, சிந்தாம செதறாம கொட்டுறாரு. என் தலைவர் எவ்வளவு அழகு பாத்தியா, செதறாம கொட்டுறாரு அரிசிய. இன்னைக்கு இந்தியாவிலேயே இன்னைக்கு பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல போய் பாத்தீங்கன்னா 134% பேர் வறுமையில இருப்பாங்க. வறுமைனா கொடுமையான பசி. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் தெரியுமா? 2%. இந்த நிலைமை எப்படி தெரியுமா வந்துச்சு? கலைஞர் மக்களை பிரிக்கும் சனாதாரத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? அந்த சனாதாரம் தாண்டா பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. அந்த சனாதாரம் தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. அந்த சனாதாரம் தான் எங்களை கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுச்சு. அப்படிப்பட்ட சனாதானம் எங்களுக்கு தேவையற்றதுன்னு ஒருத்தர் சொன்னாரு. இன்னைக்கு தாண்டா விஜய், நாங்க 10 இதுக்கு முன்னாடி 10 ரவுடிகளை பார்த்திருக்கோம். 10 பேர் அடிச்சுட்டானாங்கல்ல, நாங்க அடிச்ச 10 பேருமே டான் தான். இன்னைக்கு விஜய் அவர்களை எதிரின்னு சொல்லாதீங்க. கொள்கை அடிப்படையில அவர்கள் செய்யக்கூடிய செயல் தான் எங்களுடைய எதிரி. RSS சித்தாந்தம் தான் எங்களுக்கு எதிரி. அதுக்கு கைக்கூலியாக வேலை பார்க்கின்ற இன்றைய தமிழ்நாடு அரசு எங்களுக்கு எதிரியாக இருக்கும். அப்ப ஒரு தனிப்பட்ட நபரை நாங்க எதிரியா எப்பயுமே பார்க்க மாட்டோம். ஒரு தலைமுறைய பகுத்தறிவு இல்லாத தலைமுறையா மாத்துறாங்கல்ல, அவங்க ஆச்சரியக்குறிகளா ட்ரீட் பண்றீங்கல்ல, அவங்க அப்படி மாத்துறீங்களா, அதுதான் எங்களுக்கு கோவம் வருது. அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்க விஜய் எதிர்க்கிறோமே தவிர விஜய் எங்களுக்கு தனிப்பட்ட, எனக்கு என்ன அவருக்கு வாய்க்கா தகராறா? கும்பிடுற சாமி கும்பிடுற சாமி கும்பிடுற சாமி என்கின்ற அடிமைத்தனத்தை எதிர்த்து நமஸ்காரம் என்று சொல்லும் இவர்களின் சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக தன்மானமிக்க சுயமரியாதை கொண்ட பெரியார் கற்றுக் கொடுத்த வணக்கம் 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 என்று சொல்லி மானத்தமிழனாக என் உரையை தொடங்குகிறேன். உடன்பிறப்புகளே வணக்கம். முதல்ல இங்க இருக்க எல்லாருமே ஒரு வாட்டி கை தட்டுங்களேன். நல்லா கை தட்டலாம், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கைத்தட்டல் எனக்கு இல்ல, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற கைத்தட்டல். ஏன்னா இங்க இருக்கிற ஒரு தொகுதியில கூட, ஒரே ஒரு தொகுதியில கூட தாவேகா ஒத்த சீட்டு கூட ஜெயிக்கலனா அறிவாளிகள் வாழக்கூடிய இடம் இந்த தென்காசி. உங்களுக்கு நீங்களே பலத்த கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். அந்த மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா ஐயோ இந்த ஊர்லயே நீங்க தோத்துட்டீங்களே, அந்த ஊர்லயே தோத்துட்டீங்களே சார். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, அறிவார்ந்த மக்கள் ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காட்டிய மாவட்டங்களில் முக்கியமான மாவட்டம் இந்த தென்காசி. அப்ப இது அறிவாளிகள் வாழக்கூடிய பகுதி. ஏடா டிவிக்கு ஓட்டு போடலாலே அறிவாளியானா நீங்க வந்து பகுத்தறிவை பயன்படுத்திருக்கீங்க, பெரியாருடைய வழியில நடந்திருக்கீங்க. அப்ப ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எனக்கு தலைப்பு வந்து யார் தலைவன். இன்னைக்கு சில நம்ம மாதிரி பசங்க இல்ல, நம்ம கிட்ட இருந்து விலகி போன சில பசங்க, அவங்க வந்து ஒரு நடிகரை பார்த்த உடனே ஐயோ என் நடிகரை பார்த்துட்டேன், என் குடும்பம் குட்டி எதுவுமே வேணாம், என் தலைவனை பார்த்துட்டா நான் செத்து கூட போவேண்டான்னு சொல்றாங்க. பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருந்துச்சு. சில சகோதரிகள் சொல்றது கஷ்டமா இருக்கு, என்னுடைய சகோதரனா வரட்டும், எனக்கு என்ன ஒரு உருவா வரட்டும் அப்படின்னு பேசக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ பெரியாரும் அண்ணாவும் கனவு கண்ட இந்த இளைஞர்கள் வழிவாரி போயிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு ஒரு நோய், ஒரு மனநோய். அந்த மனநோய்க்கு பேர் என்னன்னா செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை பார்த்தோனே தலைவன் இல்ல, அவன் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கவர்ச்சிக்கான உருவம். அந்த உருவத்தை பார்த்த உடனே பகுத்தறிவு பயன்படுத்த தோணாது. அவர் என்ன சொன்னாலும் மொட்டை மேனிக்கா நம்ப தோணும். அவர் திடீர்னு வந்து நான் தான் இந்த உலகத்தை படைத்துவேன்னு சொன்னார். மோடி கூட சொல்லியிருக்காரு, நான் தான் இந்த உலகத்தை படைச்சுவேன். சொல்றதுக்கு நம்பதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனா நம்ம கூட்டத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? எனக்கு தலைவரே வந்து சொன்னாலும் சரி, உன்னுடைய பகுத்தறிவுக்கும் உன்னுடைய அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதேன்னு சொன்ன பெரியார் வழி வந்தவங்கடா நாங்க. அப்ப பகுத்தறிவு தான் முதன்மையானது. நாளைக்கு நம்மளே தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்போம். என்னுடைய தலைவன் கொள்கை மீறி நடக்க மாட்டான் சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னுடைய தலைவர்களே கொள்கை மீறி நடந்தாலும் அந்த கேள்வி கேட்கின்ற உரிமையை எங்க தலைவர்கள் எனக்கு கொடுத்திருக்காங்க. பகுத்தறிவோட சிந்திங்கடா, அதுக்காக தான் உங்களுக்கான கல்வியை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் வளர்ந்தது, அதுக்கு பேர் தான் திராவிட இயக்கம். அப்ப அவங்க கிட்ட எல்லாம் சொல்லல யார் தலைவன், மறுபடியும் யார் தலைவன்ற அந்த கேள்விய முன்வச்ச உடனே எங்க தலைவர் யார் தெரியுமா? சரி உங்க தலைவர் போராட்டத்துக்கு போயிருக்காரா? சாரி இல்ல. சரி சனாதானத்துக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாரா? அப்படின்னா சரிப்பா, ஏதாவது ஒன்றிய அரசை பயங்கரமாக எதிர்த்த தலைவனா உன்னுடைய தலைவன்? ஓ ஒன்றிய அரசை எதிர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு
பயந்து பதறி பின்னங்கால் பெடரில ஓடுறவங்களை இன்னைக்கு தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள ஒரு தலைமுறை தயாராகி கொண்டிருக்கிறது. அப்ப அவங்க கிட்ட சொல்லணும்ல, தன்னுடைய 94 வயசு வரைக்கும் டி நகர்ல கடைசி கூட்டம் குடல் இறக்கும் நோயில அவதிப்பட்டுக்கிட்டு ஒரு கையில மூத்திர சட்டையை தூக்கி கொண்டு இந்த மக்கள் சுயமரியாதையோட வாழணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் போராட்டால ஒரு கிழவை அவர் தாண்டா தலைவர். தன்னுடைய சுயமரியாதை தன்னுடைய பகுத்தறிவு எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்காக உழைச்சாரு. நான் ட்ரெஸ் போடணும், நான் வேட்டி கட்டணும், எல்லாரும் முன்னாடி வெள்ள சுக்கா போட்டுட்டு தைரியமா நடக்கணும், நான் நாளைக்கு ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஏதோ ஒரு அதிகாரத்தை உட்காரணும், பெரியார் ஆகணும், எங்க கஷ்டப்பட்ட அப்பா அம்மா எல்லாம் முன்னாடி உன் புள்ள பகுத்தறிவோட சுயமரியாதையோட நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிழமை காலம் ஃபுல்லா நடந்தான். அவர்தான் எங்க தலைவன். இன்னைக்கு மாநில சுயாட்சியை மொத்தமா அடகு வச்சு புதிய புதிய திட்டங்களுக்கு கையெழுத்து போடுற இன்றைய அரசு கிட்ட சொல்லணும், மாநில சுயாட்சிக்காக ஒருத்தர் பேசாரு, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்சாரு, தமிழகம்னு அவர் எங்கேயுமே அவர் முன்னிறுத்தது கிடையாது. அப்படி ஒரு தலைவர் இருந்தார், அவருக்கு பேர் தான் அண்ணா. இன்னைக்கு புதுசா ஒரு சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் வந்துச்சுல, ஐயோ பாத்தீங்களா அவர் கையால அவரே ரேஷன் கடையில கொட்டுறாரு, சிந்தாம செதறாம கொட்டுறாரு. என் தலைவன் எவ்வளவு அழகு பாத்தியா, செதறாம கொட்டுறாரு அரிசிய. ஏய் நீங்களாம் மனுஷங்க தானாடா. எனக்கு அவ்வளவு கடுப்பாயிடுச்சு. அப்ப அவங்க கிட்ட நம்ம சொல்லணும்ல, எங்க தலைமுறைக்கு பெருசா தெரியாது. நம்ம பாட்டி கிட்ட போய் கேட்டு பாத்தீங்கன்னா, இதே சென்னை மாகாணம், இந்த மாகாணங்கள்ல ஒரு கடுமையான அரிசி பஞ்சம் இருந்திருக்கும். அந்த பஞ்சம் எவ்வளவு கொடுமையானதுன்னா, திங்கக்கிழமை சாப்பிடுங்க, ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க, இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒன்றிய அரசே கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்துச்சு. பசி, கண்ணு மயங்குற அளவுக்கு பசி, பல லட்சம் பேர் அந்த பசியால இறந்திருக்காங்க. அவ்வளவு மோசமான வறுமை இருந்தப்ப ஒரு ஒன்றிய அரசுக்குன்னு சொல்லிட்டு விநியோக துறைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு, பொது விநியோக துறைன்னு சொல்லிட்டு. ஆனா மாநில அரசுக்குன்னு சொல்லிட்டு முதல்ல விநியோகத்துறையை கொண்டு வந்தவர் கலைஞர். ரேஷன் திட்டத்தை கொண்டு வந்தாரு. காந்திஜி இஸ் ஃபாதர் ஆஃப் நேஷன், பட் கலைஞர் இஸ் ஃபாதர் ஆஃப் ரேஷன். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு நம்ம இந்த ராப்பிச்சக்காரங்க ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கிட்ட யாராவது ராப்பிச்சக்காரங்க யாரும் வராங்களா? அம்மா ராத்திரி எனக்கு சாப்பாடு போடுங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த தலைமுறையோட பிள்ளைங்க இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே இன்னைக்கு பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல போய் பாத்தீங்கன்னா 134% பேர் வறுமையில இருப்பாங்க. வறுமைனா கொடுமையான பசி. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் தெரியுமா? 2%. இந்த நிலைமை எப்படி தெரியுமா வந்துச்சு? கலைஞர். அப்ப ரேஷன் கடையில ஒரு தலைவன் அரிசியை சிந்தாம செதறாம கொட்டுறது முக்கியம் இல்ல, என்னுடைய பசியை தீக்கிறதுக்காக ஒரு தலைவன் போராடினா அவன் தான் என் தலைவன் சொல்லிட்டு ஒரு தலைமுறை பேச மறந்துச்சு. அதனாலதான் தாவேகா இன்னைக்கு ஜெயிக்கல. ஏன்னா தன்னுடைய கூட்டணி கட்சியிடம் அன்றாடி பிழைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஜெயிச்சுன்னு சொல்ல முடியாது. கூட்டணி கட்சியிடம் பிண்டி பெறடி பொழைச்சிட்டு இருக்கு. ஏன்னா கூட்டணிக்குள்ளேயே 1008 குழப்பம். அப்ப இதை நம்ம சொல்ல தவறிட்டோம். உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு போராட்டம்ன்றதுக்கு அந்த தலைவருக்கு வரமாட்டாரு. ஏன்னா வெயில் அடிக்கும், ஒரே ஸ்வெட் ஆகும், கலர் குறைஞ்சிட்டு டேன் ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் தெரியும். இவர் யார் தெரியுமா? இந்த தலைவர் தான் எமர்ஜென்சி காலகட்டத்தில் மறந்திருக்க மாட்டீங்க. இந்த தலைவன் தான் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஓராண்டு காலம் சிறை. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் இல்ல, ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் அப்பா முன்னாள் இந்த எமர்ஜென்சி தடை விதிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கொள்கையா இல்லனா நீ உன்னுடைய கூட்டணியை காப்பாத்திக்கிறதுக்காக, இந்த காங்கிரஸ் அன்றைய காங்கிரஸ் கிட்ட உன்னுடைய கூட்டணியை காப்பாத்துறதுக்காக நீங்க என் கூட இருந்துறியான்னு சொல்லும்போது, மாநில சுயாட்சி சார்ந்தது, மக்களுடைய கருத்துரிமைகளை பறிக்கிறீங்க, நாங்க உங்க கூட நிக்க மாட்டோம், 48 மணி நேரத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த எமர்ஜென்சியை நாங்க எதிர்க்கிறோம் சொல்லிட்டு 1967 1965 அதை எதிர்த்தவர் பெயர் கலைஞர். எதிர்த்த உடனே என்ன தெரியுமா? நம்மளுடைய உடன்பிறப்புகள் திமுக காரனா இருக்கிறது ஒரு சாதாரணம் கிடையாது. இப்பயும் நான் சொல்றேன். ஏன்னா கொள்கைக்காக நிக்கிற கூட்டம் எப்ப வேணாலும் ஆட்சி கழிவு, எப்ப வேணாலும் தோப்போம், நாங்க மகிழ்ச்சியா தோப்போம். அப்ப கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் அந்த ஒரே நாள்ல 10,000க்கும் அதிகமான திமுக தொண்டர்கள் கைது பண்ணாங்க, சிறையில வச்சு அடைச்சாங்க. இன்றைய முன்னாள் முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வீட்டை தேடி வந்தாங்க. கலைஞர் வீட்டுல இல்ல, அவன் வெளில போயிருக்கா அப்படின்னு உடனே போயிட்டாங்க. மறுநாள் கால் பண்ணி, என் பையன் வீட்டுக்கு வந்துட்டான் சார், இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் சொன்னார். தலைவர் வார்த்தையை தட்டக்கூடாதுன்றதுக்காக ஜெயிலுக்கு போனாரு. அடி சிட்டி பாபுன்ற எங்களுடைய மிகச்சிறந்த தலைவரை இழந்திருக்கோம், தியாகிகளை இழந்திருக்கோம். தலைவர் மேல விழுந்த அத்தனை அடியும் அவர் கட்டி பிடிச்சு தாங்கினாரு, இறந்து போனாரு. அந்த அடியாலே அவர் இறந்து போனாரு.
தலைவர் வந்து கேட்கிறாரு, கலைஞர் வந்து ஸ்டாலின் அவங்களை பாக்குறாரு. அவர் ஃபுல் கை போட்ட பழக்கம் கிடையாது. ஃபுல் கை போட்டுட்டு பையன் நிக்கிறான் ஜெயில. என்னப்பா ஃபுல் கை போட்டுட்டு அடிச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது தலைவர் என்னன்னா சொல்லல. பயம் எல்லாம் கிடையாது, எங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. ஆனா இத சொன்னா தலைவர் போய் வெளில போராடுவாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இத சொல்றதால உள்ள இருக்க ஒரு தொண்டை அடி வாங்குவான்ல, தொண்டர்களை போட்டு அடிப்பாங்க. இல்ல தலைவரே, யாரும் என் மேல கை வைக்கல, எனக்கு வலிக்கலன்னு சொல்லிட்டு நெஞ்சோரத்தோட நின்ற தலைவன் இந்த தலைவன். இவர் எங்க தலைவர். மக்களை பிரிக்கும் சனாதானத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னாரு. எப்படி தெளிவா சொல்றேன், மக்களை பிரிக்கும் சனாதானத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? அந்த சனாதானம் தாண்டா பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. அந்த சனாதானம் தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. அந்த சனாதானம் தான் எங்களை கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுச்சு. அப்படிப்பட்ட சனாதானம் எங்களுக்கு தேவையற்றதுன்னு ஒருத்தர் சொன்னாரு. டெங்கு மலேரியா மாதிரி அதை ஒழிக்கப்பட வேண்டிய நோய்னு தைரியமா சொன்னாரு. இன்னைக்கு இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு வார்த்தை சனாதானம்னா என்ன சொல்லுங்க. அதை சொன்னதுக்காக எத்தனையோ கோர்ட்ல ஏறி இறங்கினாரு. அப்ப கூட நான் சொன்ன வார்த்தையில இருந்து பின்வாங்க மாட்டேன், நான் கலைஞர் பேரன்னு சொல்லிட்டு கொள்கை வாரிசு எழுந்து வந்து நின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர். அதனால் எங்கள் தலைவர். அப்ப இப்படிப்பட்ட தலைவர்கள் எங்களை சுத்தி இருக்காங்க. அதனாலதான் நாங்க இப்பயும் நெஞ்சுரத்தோட பெருமையா திமுக நிக்கிறோம், நின்றுட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணு பழைய தலைமுறை மாதிரி என்ன சொன்னாலும் அப்படியே தாத்தா வந்து ஒரு கதை சொல்லிருப்பாரு, பூச்சாண்டி கதை சொன்னோடனே நம்புற கூட்டம் கிடையாது. எங்களுக்கு பகுத்தறிவு இருக்கு. இந்த ஜெனரேஷன் டேட்டா அடிப்படையில தான் எல்லாத்தையும் அணுகுவோம். அப்ப எங்க கல்விக்காக ஒருத்தர் நின்னாரு, எங்களுடைய படிப்புக்காக எங்களுக்காக ஒருத்தர் நின்னாரு, எங்களுக்கு சுயமரியாதைக்காக ஒருத்தர் நின்னாரு. அண்ணான்ற ஒரு தலைவனுடைய கொள்கை அடிப்படையில் ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு. அதுக்காக இன்னைக்கு இளைய தலைமுறை ஜென்சி படையாக படையெடுத்து வந்துட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க, திமுக காரன்னு சொல்லிட்டு சொல்றது தப்பா? திமுக இத்தனை திட்டங்களை கொடுத்ததுக்கு அப்புறமாவும் தோத்துருக்கோம். ஆமா, இது மக்களுடைய தீர்ப்பு. எங்க மக்கள் மேல கோபம் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு மாற்றோன்ற ஒரு வெத்து கிஃப்டவா நம்பிட்டாங்க. அதுக்குள்ள பரிசு இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா அதுல அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சிருச்சு. அப்ப இந்த திமுக இன்னைக்கு விஜய் அவர்களை எதிர்த்துட்டு இருக்கா? விஜய் தான் எங்க எதிரியா? ஹே, நாங்கள் இதுக்கு முன்னாடி ராஜாஜி எதிர்த்திருக்கோம், பக்தாச்சலத்தை எதிர்த்திருக்கோம், நேருவை எதிர்த்திருக்கோம், இந்திரா காந்தி எதிர்த்திருக்கோம், அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆர் எதிர்த்திருக்கோம், ஜெயலலிதா அவர்களை எதிர்த்திருக்கோம், எத்தனையோ பேர் எதிர்த்திருக்கோம். இவங்க எல்லாம் எதிரின்னு சொல்றதுல எங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் நிர்வாக அடிப்படையிலாச்சு எங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க, சிறந்த தலைவர்களா இருந்தாங்க, ஏதோ ஒரு சிறந்த தலைவர்கள். ஆனா விஜய் எங்க எதிரி கிடையாது. இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுக எதிரியாக இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் நெஞ்சுரம் மிக்க வீரர்களோடு தான் போராடி இருக்கிறோம். அவர்களிடம் தோற்றால் அது எங்களுக்கு பெருமை. திமுக எத்தனை வாட்டி தோத்தாலும் சரி, நாங்க ஒரு போராளியோட போதி ஜெயிச்சிருந்தோம்னா நாங்க தோத்துட்டோம்னு ஒத்துப்போம். நாங்கள் நடிகர்களோடு போராடி தோத்துக்கிறோம். நாங்க தோத்து போன அத்தனை பேரும் நடிகர்கள் தான். அப்ப எங்களுடைய தோல்வின்றது எது தெரியுமா? எங்களுடைய எதிரி. இப்ப எல்லாரும் எங்களுடைய எல்லா மேடைகளையும் தொடர்ந்து விஜய் அவர்களை எதிர்த்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, இன்னைக்கு தாண்டா விஜய், நாங்க 10 இதுக்கு முன்னாடி 10 ரவுடிகளை பார்த்திருக்கோம். 10 பேர் அடிச்சுட்டானாங்கல்ல, நாங்க அடிச்ச 10 பேருமே டான் தான். இன்னைக்கு விஜய் அவர்களை எதிரின்னு சொல்லாதீங்க. கொள்கை அடிப்படையில அவர்கள் செய்யக்கூடிய செயல் தான் எங்களுடைய எதிரி. RSS சித்தாந்தம் தான் எங்களுக்கு எதிரி. அதுக்கு கைக்கூலியாக வேலை பார்க்கின்ற இன்றைய தமிழ்நாடு அரசு எங்களுக்கு எதிரியாக இருக்கும். அப்ப ஒரு தனிப்பட்ட நபரை நாங்க எதிரியா எப்பயுமே பார்க்க மாட்டோம். ஒரு தலைமுறைய பகுத்தறிவு இல்லாத தலைமுறையா மாத்துறாங்கல்ல, அவங்க ஆச்சரியக்குறிகளா ட்ரீட் பண்றீங்கல்ல, அவங்க அப்படி மாத்துறீங்களா, அதுதான் எங்களுக்கு கோவம் வருது. அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்க விஜய் எதிர்க்கிறோமே தவிர விஜய் எங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு என்ன வாய்க்கா தகராறா இல்ல. எனக்கும் ஒரு முதலமைச்சர் தானே, நான் தந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தாருல பின்னாடி தான் அந்த பையன் அந்த ஆளு. அவர் என்னவா மாத்துறாங்கன்னா, அவர் வந்து ஒரு ரேபிஸ்டுக்கு உதவி பண்ணிருக்காரு. அப்ப எவ்வளவு ஒரு இழிவான மனிதன். அவர் அப்படி நம்ம பார்க்க விடல. அடுத்ததா ஒரு ரீல் வருது, என்னன்னா தாவேக்கால இருக்க இந்த எம்எல்ஏவை திமுக வாங்க நினைக்குது. இது இந்த ரேபிஸ்டுக்கு ஹெல்ப் பண்ண வர திமுக வாங்க நினைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் பண்றாங்க. அது முடியறதுக்குள்ள ரேஷன் கடைக்கு தலைவர் வந்து இது இன்ஸ்பெக்ஷன் போறாரு. டயர் ஏன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் பண்றாரு. நம்ம எல்லாம் அவர் வந்து கோமாளியா பார்த்தோம். தயவு செஞ்சு சொல்ற, அவர் கோமாளி கிடையாது. அவர் கோமாளியா பார்க்காதீங்க. டயரை பார்க்கிற அளவுக்கு அவர் அறிவற்றவர் கிடையாது. அவர் கோமாளியா பார்க்கணும்ன்றது ஒரு விதமான அல்காரிதம். அவங்க ஒரு அல்காரிதத்தை செட் பண்றாங்க. அவர் ரேபிஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரா அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப கேட்கலன்னா நம்மளுடைய மறதியை அவங்க ரொம்ப சூப்பரா யூஸ் பண்றாங்க. அப்ப பகுத்தறிவோட நம்ம இவங்களை எதிர்கொள்ளனா நம்ம முட்டாளாக்கப்படுவோம். சொல்ல போனா
எனக்கு அந்த வார்த்தை சொல்ற விருப்பம் கிடையாதுங்க. நான் சொல்றேன், தற்கூரிகளாக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க. நம்ம தற்கூரி கிடையாது, எங்களை அப்படி நடத்தாதீங்க. நாங்க தலைமையை பார்த்து, அந்த தாவேக தலைமையை பார்த்து சொல்றோம், எங்களை அப்படி ட்ரீட் பண்ணாதீங்க. எங்க கிட்ட ஏதோ டேட்டாவா பேசுங்க, எங்க கிட்ட கொள்கை பேசுங்க. உங்ககிட்ட சொல்றீங்கல்ல, உங்களுடைய தலைவர்களாக காமராஜர், உங்களுடைய அண்ணா பெரியார்னு சொல்றீங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து கொள்கை ரீதியா என்கிட்ட உங்களுடைய தொண்டர்கள் சொல்லி கொடுங்க. அப்படி மோதும் போது திமுக உங்க கூட தைரியமா மோதும். சொல்றேன், கொள்கை அடிப்படையில் எங்க கூட வாக்குவாதம் பண்றதுக்கு ரெடினா இன்னொரு ஜென்சி மீடியா அமைக்கலாங்க. தாவேக நண்பர்களே வரட்டும், எதிர்த்து போராடுறதுக்கு வேற யாரும் வேணாம், நான் போதும். ஆனா எங்களை எடுத்து பண்றாங்க, என்னுடைய உருவத்தை வச்சு ஏண்டா உனக்கு மைக்கே எட்லி என்னடா பேசுவ, இதுதான் அவங்க இது ஒரு தாவேக்கா வந்து எனக்காக போடுற இது மாதிரி ஒண்ணுதான். எனக்கு பேர் என்ன தெரியுமா? லில்லி புட்டா. கட்டவரன் சைஸ்ல இருக்க மனுஷரா நானு. என் உருவத்தை சார் நான் இப்பயும் சொல்றேன், நீ என்ன படிக்க சொல்லுங்க, நான் படிக்கிறேன். ஏதோ ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற சொல்லுங்க, நான் பண்ணுவேன். என்னால எல்லாமே முடியும். ஆனா எனக்கு பிறப்பின் அடிப்படையில ஒரு வளர்ச்சியோ, நான் ஒரு பாலினத்தை அடிப்படையிலோ, இல்ல என் சாதியின் அடிப்படையில என்ன சொல்லாதீங்க, அது தப்பு. ஒரு பெண்ணை பெண்ணுன்ற காரணத்துக்காகவே அவளை இழிவான வார்த்தை சொல்லி பேசாதீங்க. ஒரு கொள்கை அடிப்படையில கூட்டம் இந்த மாதிரி பண்ணுமா சார்? அதனாலதான் சார் சொல்றோம், தாவேக கொள்கை தெரியல சார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வளர்த்துட்டு இருக்காரு விஜய் அவர்கள். அதனாலதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். இப்ப சொல்லுங்க, நாங்க கேள்வி கேட்க தப்பா? எங்களுக்கு இருக்க கோபம்ன்றது அவருடைய முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் பதவியை நாங்க இதுக்கு கொண்டாடி இருக்கோம். இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் இருந்தாரு, அவரை கேள்வி கேட்டோம், ஏன்னா அவர் தப்பு பண்ணாரு. அந்த முதலமைச்சர் பதவியால எங்களுக்கு எந்த கோபமும் இல்ல, அந்த மனிதர்கள் செய்யற தவறு மேல பெரிய கோபம் இருக்கு, அதைத்தானே நாங்க வெளிப்படுத்துறோம். அப்ப உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான், இந்த நிகழ்ச்சி வந்தோம் பார்த்தோம் போனோம் கிடையாது. நம்மளை ஒத்த தற்கொலைகளாக மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் தற்கொலைகள் கிடையாது, நாங்கள் அறிவார்ந்த பெரியாரின் பேரன்கள், அண்ணாவின் கொள்கை வாரிசுகள், கலைஞர் அவர்களுடைய ஒரு பேரா முனையாக செயல்படுவதற்காக ஒரு கூட்டம் தயாரிக் கொண்டிருக்கிறது. அவங்க தான் இந்த ஜென்சி படைன்ற ஒரு கொள்கை அடிப்படையில் கூட்டம் சேரணும். யார் தலைவன்? என்னுடைய கொள்கையை வழிப்பிடித்த அத்தனை பேரும் எனக்கு தலைவர்கள், என் கொள்கை வலித்தவர்கள் அத்தனை பேரும் எனக்கு எதிரிகள். நன்றி, வணக்கம்.